ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிம்பிளாக ஆரி ஒர்க் எப்படி வைக்கலாம். உங்கள் ப்ளவுஸ்க்கு நீங்கள் செல்ஃப் ஆர்ட்டு எல்லாருமே வைக்கலாம். வாங்க வீடியோ பார்க்கலாம். அப்போ அதுக்கு இதே மாதிரி ஒரு டிசைன் போட்ட ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அப்படியே எடுத்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இது மாதிரி பேசிக்காக பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிட்டு இருக்கும். அப்போது டிசைன் மாதிரி டிசைன் போட்டு இந்த டிசைன் மேலேயே வச்சுக்கலாம். சரிங்களா? அதுக்கு நான் ஃபஸ்ட்டு சீனி பீட்ஸும் அதுக்கப்புறம் அந்த சல்லி பீட்ஸும் எடுத்திருக்கேன். சரிங்களா? அப்புறம் ஜெம்கி அதோடு சேர்த்து ஆட் பண்ணுறேன். மொத்தம் 3 மட்டும்தான். நூல் வந்து ஊசியில் எப்போவும் போல் நார்மலாகிட்டு நூலை ஊசியில் எடுத்துகிட்டு நான் ஃபஸ்ட்டு அந்த பீட்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றாட்டு நான் அதில் ஊசியில் போடுறேன் பாருங்கள். எப்படி ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப ஈஸியாகிட்டு இருக்கும் மெத்தடு. சரிங்களா? ஒரு ஒரு 5-6 ஃப்ளவர் அதே மாதிரி பண்ணுற வரை உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? எதுவுமே சரி, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும். அப்புறம் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? எல்லோரும் கற்றுட்டு வரல. பாருங்கள், நான் எப்படி பண்ணுறேன்ட்டு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இது இன்னும் அடுத்த ஃபஸ்ட்டு இது மாத்திரம் நான் எப்படி காட்டுறேன். செகண்ட் வந்து நான் உங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் ஜூமில் காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதாங்க. ஒரு வந்து போடுறதுக்கு 1 நிமிஷம் ஆகும்னா அது வந்து 1 நிமிஷம் கூட ரொம்ப அதிகம்தான். அப்புறம் நீங்கள் பின்னாடி திருப்பிட்டு ஒரு முடிச்சு போட்டு எப்போ போல் முடிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. இது டெய்லர்ஸுக்கு தான் ஈஸியாக இருக்கும் அப்படின்னா, இப்போ ஃபேமிலியில் ஹவுஸ் ஒய்ஃப் யாராக இருக்கட்டும், இப்போ காலேஜ் பிள்ளைங்க இருக்குங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டிசைன் போட்டுக்கலாம். ஈஸியாக இருக்கும். சரிங்களா? பாருங்கள், அவ்வளோதான். 1 நிமிஷம் ஆகலை. சரிங்களா? அதே மாதிரி 2வது அதை ஃபாஸ்ட்டாக நீங்கள் பண்ணி பார்க்கும்போது அந்த டைமிங் குறைஞ்சிட்டே வரும். அது அரை நிமிஷத்தில் பண்ணுவீங்க, இல்லை 1 நிமிஷத்தில் பண்ணுவீங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். டிசைன் கலரு கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. கோல்டு தான், அந்த கோல்டு வித்து ப்ளூ வச்சுருக்க மாதிரி உங்களுக்கு தெரியுது. அது ப்ளூ தான், ஆனால் அது வந்து டபுள் கலர் ஷைனிங் அடிக்கும், மல்டி கலரில் ஷைனிங் அடிக்கும். அப்போது செஞ்சு முடித்த பிறகு அது நிஜமாகவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சரிங்களா? இனி ஃபுல்லாக வச்சுட்டு பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆல்சோ கமெண்ட்ஸும் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ போடணும்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் கொடுத்தா தான் நான் அந்த வீடியோ போட முடியும். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சரிங்களா? நான் உங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் காட்டுறேன். இது ஜூமில் தான் காட்டுறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். சரிங்களா? கண்டிப்பாக அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதான் இதை நீங்கள் ஒரு 10 தடவை நீங்கள் வந்து அந்த பீட்ஸை வந்து ஊசியில் கோர்த்து பாருங்கள். ஊசி வந்து ரொம்ப மெல்லிஸான ஊசி வாங்குங்க. ஊசி வாங்குகிற கடையில் போய் பார்த்துட்டு அவங்களுக்கு மெல்லிஸான ஊசியும் இருக்கும். ரொம்ப மெல்லிஸான ஊசியை பார்த்து வாங்கிக்கோங்க. சரிங்களா? அவ்வளோதாங்க. இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு முடித்ததை காட்டுதான் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சரிங்களா? அது ஒரு ஹை லுக்கு கொடுக்கும். இது நான் உங்களுக்கு கையை வந்து அந்த ஷேப்பில் வெட்டி எடுத்திருக்கேன். ஓகே, மற்றொரு வீடியோவில்